ஸோ இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அறுவடை பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ அறுவடை பண்ணதுக்கப்புறம் காய்களை வந்து இந்த தோகை இருக்குல்ல, அந்த தோகையெல்லாம் உரிச்சிருவாங்க. இப்போ உரிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் இப்போ காட்டுக்காரங்கிட்ட 35 ரூபா கிலோவுக்கு போயிட்டுருக்குங்க. ஸோ விவசாயிகள் வந்து விளை வச்ச காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 35 ரூபா. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கிலோ 100 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அது இருக்குது பாருங்கள். ஒரு ஏக்கருக்குனா எத்தனை கிலோ நம்ம எடுக்கலாம்? ஏக்கருக்கு எத்தனை கிலோ வரும்? மூட்டை கிடக்குன்னா எத்தனை மூட்டை போடும்? வந்து மேக்ஸிமம் பார்த்தா 50 கிலோ பையனா 100-120 ஆகும். ஒரு நல்ல மீன் அவ்வளோ ஆகாது. இது நேற்று அறுவடை பண்ணி இதுவும் இதில் ஏதாவது தரம்லாம் பிரிக்க மாட்டேங்க, அப்படியே ஏற்றி விட்றது தான். இது வந்து நாட்டுக்காய் தானே, இது நாட்டுக்காய். ஓகே ஓகே, நாட்டு வெரைட்டி இது. ஆனால் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல நாட்டு காய்க்கும் அதுக்கும்? எல்லாம் ஒரே ரேட்டு தான். கலர் தான் முக்கியம். எந்த காயாக இருந்தாலும் கலருக்கு தான் மார்க்கெட்டு. கலர் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ஒரு கை மட்டும் எடுங்க, 2 காய்க்கு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இப்போ என் கையில் இருக்கிறது பூக்காய், அவர் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு வெங்காயம். ஆனால் ரெண்டுமே பெருசாக டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டாக அறுவடை பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில காய் மிஸ் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து பொறுக்கிட்டுருக்காங்க. சரி போவோமா? ஐயா சைக்கிளில் வராரு.